கரண்டியால் சமையலில் நான் இன்றைக்கு டின் ஃபிஷ்ஷை வச்சு சம்பல் செய்து காட்ட போகிறேன். டின் ஃபிஷ் எடுத்து வச்சிருக்கிறேன். அதோட 4 சின்ன வெங்காயம் முறித்து வச்சிருக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய், தேசிக்காய், சின்ன துண்டு தேசிக்காய். வெங்காயத்தை வந்து சின்னனா நறுக்கணும். சின்னனா வட்டி எடுங்கோ. அதே மாதிரி மிச்ச வெங்காயத்தையும் வெட்டி எடுப்போம். குறுக்கால வெட்டிட்டு இந்த மாதிரி இதையும் வெட்டி எடுப்போம். வெங்காயத்தை வெங்காயம் வெட்டி எடுத்துட்டேன். பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கொள்வோம். குறுக்கால வெட்டிட்டு இதையும் சின்னதாக வெட்ட போகிறேன். இப்போ டின் ஃபிஷ்ஷை வந்து நல்லா மசிக்கணும். நல்லா மசிச்சு விடுவோம். கரண்டியால் மசிக்கிறேன். நீங்கள் கையாலையும் மசித்து கொள்ளலாம். சின்னனா உதிர்ந்து வர மாதிரி நல்லா மசிச்சிடுங்கோ. சின்ன உளுந்துட்டுது. இனி இதை நாங்கள் வெங்காயம் பச்சை மிளகாயும் சேர்ப்போம். அதோட தேவையான அளவு உப்பு சேர்க்கிறேன். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். அதோட சொட்டு உப்பு அதோடு சேர்த்துட்டு இனி தேசிக்காய் புளி விட போகிறேன். பாதியில் முழுவையில் பாதியில் இது பாதி எல்லாத்தையும் நான் சேர்க்கிறேன். பெரிய தேசிக்காய்ன்றபடியாக அதில் பாதி தான் எடுக்கிறேன். இப்போ அதை நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த பானுக்குள்ளே வச்சு சாப்பிட நல்லா இருக்கும். அதோட நீங்கள் சோறுகளோடையும் சாப்பிட நல்லா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எல்லாம் புளி உப்பு எல்லாம் நல்லா சேரணும். அப்போ நல்லா இருக்கும். மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாத்தோடையும் செய்கிற மாதிரி டின் ஃபிஷ் சம்பல் ரெடி ஆகிட்டு. உங்களுக்கும் இந்த டின் ஃபிஷ் சம்பல் பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.